அவர் ஒரு மிக என்னுடைய மூத்த மகளினுடைய வயதை விட குறைந்த ஒரு வயதிலே இருக்கிற ஒரு மிக ஒரு பாடசாலை மாணவன் போன்ற ஒரு தோற்றத்தில் தான் அவர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பாடசாலை முடித்து அவருக்கு இன்னும் ஓரிரண்டு வருடங்கள் இருக்கும் தெரியல. அவர் சற்று குழப்பமடைந்தவராகவும் ஒரு பயபீதியோடையும் தான் இருக்கிறார். நித்திரை 2 நாளா 3 நாளா அவருக்கு இல்லை. அந்த குழப்பம் அவரில் தெரியுது. அப்ப நான் அவரோட முதல் முதல் ஒரு சட்டத்திறனியாக நான் தான் சந்தித்தேன்றதையும் சொல்லி இருந்தார். நான் அவருக்கு தைரியத்தையும் அவருடைய இந்த விடுதலை சார்ந்த நடவடிக்கைகளையும் அனைத்து தரப்பும் மிக ஆழமாக அந்த விஷயங்களை ஆராய்ந்து முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பது பற்றியும் தயவு செய்து மனத்தை திடப்படுத்தி கொண்டு இருக்கும்படியும் அவருக்கு நாங்கள் தென்பு ஊட்டியிருக்கிறோம். அந்த வகையிலே அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், விளக்கமறியல் என்பது மிக மோசமான ஒரு சிறைக்கைதிகளை விளக்கமறையில் இருக்கிற சந்தேக நபர்களை நடத்துகிற ஒரு கட்டமைப்புகள் தான் இருக்கிறார். அவருக்கு பழக்கப்படாத இடம் என்பது அவருடைய முகத்திலும் அவருடைய இந்த இருக்கிற அந்த சோர்வு எங்களுக்கு மிக துல்லியமாக காட்டுகிறது. தன்னுடைய விடுதலையை வலியுறுத்தும்படியும் சர்வதேசத்திடம் கொண்டு போகக்கூடிய தரப்புகள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய விடயங்களை கொண்டு சென்று தன்னுடைய விடுதலையை உறுதிப்படுத்தி தருமாறுதான் அவர் கோரி நிற்கிறார்.